ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு சூப்பரான ஒரு போண்டா செய்யலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துருக்குறாங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை வெட்டி நறுக்கி எடுத்து வச்சுருக்குறாங்க. அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறாங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ சின்ன கரண்டிக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்குறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாவை நறுக்கி எடுத்து வச்சுருக்குறேங்க. கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி 2த்தையும் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஆப்பச்சோடா எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கையை வச்சுட்டு நல்லா உதிரியை பனைஞ்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பனைஞ்சி விட்டு உதிரியை எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அரை கப் அளவுக்கு தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பனைஞ்சி எடுத்துக்கிறேங்க. தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பனைஞ்சிக்கலாம். நான் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டு பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காமல் அளவாக சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கிறேங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இந்த போண்டாவை திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த போண்டா. இப்போ இந்த எண்ணெயிலேருந்து நம்ம வெளியே எடுத்துடலாங்க. இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலாக்கொட்டையை வச்சுட்டு வடை தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பலாக்கொட்டையை நம்ம தோலெல்லாம் நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ இது கூட தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க, அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறாங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி 2த்தையும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்குறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, அரை கப் அளவுக்கு கடலை மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம வந்து தெளிச்சுட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாங்க. இப்போ நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி தேவையான அளவுக்கு தெளிச்சிருக்கிறேங்க. இது இடையில தேவைப்படும் போது தண்ணி தெளிச்சிக்கிட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியமாகவும் இல்லாமல் நடுத்தரமாக நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதிலேருந்து சின்ன உருண்டையை எடுத்து நம்ம வடைக்கு எப்படி தட்டுறோமோ அதே மாதிரி நம்ம தட்டிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யலாம்னா அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வருங்க. உடனே திருப்பி போடாமல் ஒரு 10 செகண்ட் போல் கழிச்சதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் வர அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் அடுத்த பக்கமும் திருப்பி போட போகிறேன். இது ஓரளவுக்கு நல்லா வெந்து ரெடி ஆகிட்டு வந்திருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. வடையும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாங்க. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். மீதம் இருக்கிற மாவுலையும் இதே மாதிரி நம்ம வடை சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான பலாக்கொட்டையை வச்சுட்டு வடை ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.